எவ்ரிவான், இது உங்கள் கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. நான் உங்கள் சோஃபியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இதை எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு லாங் செயின் போடுறோம். நம்ம எப்போவுமே நார்மலாக செயினை நான் உங்களுக்கு சின்ன சின்னதாக போடணும், லாங்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம செயினை லாங்காக போடணும். செயினை லாங்காக போட்டாச்சு. இப்போது இந்த செயினுக்கு சைடில் போடுற செயினை மிடில்லையே போட்டு வரணும். அதாவது தாம்பூ ஸ்டிச் போன தடவை பார்த்தோம், அந்த ஸ்டிச்சும் செயினை வச்சு தான் ஃபில் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சும் செயினை வச்சு தான் ஃபில் பண்ணுவோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் லாங் செயினாக போடுறோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா போடுற செயினை அந்த செயினோட மிடில்லே குத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலோட மிடில்லே குத்துவோம். அந்த மாதிரி வரும்போது இது பார்க்குறதுக்கு ஒரு மேட் ஃபில்லிங் தான் மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சும் இதுவும் ஒன்றும் கிடையாது. இதுக்கு ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் இப்போ எப்படி போடுறேங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி குத்துறேன்னு. எடுக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்க செயினுக்கு நீங்கள் செயினுக்குள்ளே போய் குத்திடக்கூடாது. நான் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். லாங்காக போட்டிருக்கோம் ஒரு செயின் அப்படின்னா அதோட சைடில் தான் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம சொல்லிகிட்டே போடலாமா? சைடில் லாங் செயின் போட்டே வரோம், பார்த்துட்டே இருங்க. லாங் செயின் லாங் செயின் லாங் செயின் போடணும். அதுக்கப்புறம் மிடில் செயின் மிடில் செயின் மிடில் செயின் அந்த மாதிரி போட்டுட்டு வரணும். ஓகேவா? ஓகே, இப்போ எப்பவும் போல் நாட் போட்டாச்சு. ஓகே, இதை நான் உங்களுக்கு ஒரு ஷேப்பில் ஒர்க் பண்ணி தரேன். ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு எப்படி போட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு அதை எப்படி ஒரு பிக்சரில் அப்ளை பண்ணுங்கிற டவுட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் போடலாம். இது ஒரு ஹார்ட் ஷேப். இதை நான் சுற்றி செயின் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போது நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதை ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியை ஒரு மாதிரியும் இன்னொரு பாதியை வரும். அதாவது லாங் அண்ட் ஷார்ட்டை ரெண்டு மெத்தடில் போடலாம். இந்த சைடு ஒரு மெத்தடையும் இந்த சைடு ஒரு மெத்தடையும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு முன்னாடி ரஃப்பாக போட்டேன் இல்லையா, அந்த மெத்தடை தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். அதாவது லாங் செயினாக போட்டுட்டு அதோட மிடில், அதாவது செயினோட சைடில் சென்டர்லேயே குத்தி குத்தி போடுற பாருங்கள். இப்படி போடும்போது இதோட அழகு சூப்பராக இருக்கும். அதாவது ஆரி ஒர்க்கில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது லோட் ஸ்டிச், தாம்பூர் ஸ்டிச், அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக லாங் அண்ட் ஷார்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஸ்டிச்சும் தெரிஞ்சாலே நீங்கள் இப்போது ஒரு பெயிண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க, ஸ்கெட்ச் வச்சு பண்ணணும், பெயிண்ட் வச்சு பண்ணுவீங்க. நீங்கள் இதுவே த்ரெட்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மேஜிக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த 3 ஸ்டிச் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். நீங்கள் போட தெரியாமல் போட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப சுருக்கம் விழுந்துடும், ரொம்ப ஓட்டே அசிங்கமாயிரும். அதனால் இதுக்கு ப்ரீவியஸாக நான் நிறையா கிளாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் எல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணணுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு தெரிஞ்சிங்கன்னா என்னோடய மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் முடிக்கும் போது நான் அந்த செயினோட அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதை சுற்றியே தான் குட்டியாக செயின் போட்டுக்கிறேன். பாருங்கள், நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இதில் அதோட ஆன்சர் சொல்லியிருப்பேன், ஆனால் அதோட கொஸ்டினை என்கிட்ட கேட்குறீங்க, இது ஏன் இப்படி பண்ணணுன்னு. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அதோட உங்களுக்கு கேள்விகளுக்கான இதெல்லாம் அதில் தெரியும். அதுலேயும் நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீடியோவை மியூட்டில் போட்டுவீங்க. என்னோடய வீடியோன்னு இல்லை, நீங்கள் எந்த டுட்டோரியல் பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை சவுண்ட் இல்லாமல் மியூட்டில் போட்டு அங்கே என்ன நடக்குதுங்கிறத மைண்டில் அப்சர்வ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சவுண்டோடு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேவா? இந்த மெத்தட்லையும் லாங் அண்ட் ஷார்ட் போடலாம். அடுத்த மெத்தட் இந்த சைடில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
அது எப்படின்னா இதை நான் பாதியாக பிரித்து பண்ணேன். தாம்பூ ஸ்டிச்சில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாதியாக பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் இதையும் இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு பிக்சரில் ஸ்டார்டிங்லேருந்து அதை ஒர்க் பண்ணுங்கிற ஐடியா இல்லாமல் போயிடும். அதனால நான் 2 மெத்தட்லையும் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவுக்கு கடைசியில் என்ன ஷேப்பில் ஒர்க் பண்ணோங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் பாருங்கள் முடிக்கும் போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எந்த செயினை சுற்றி போட்டிருக்கனோ அந்த செயினுக்கு அவுட்லைனாக தான் போடுறேன். அந்த செயினை சுற்றியோ இந்த ஷேப் எங்கேயோ மாறியோ எப்படியுமே இருக்காது. பாருங்கள் எந்த ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ணோமோ அந்த ஹார்ட் ஷேப் அப்படியே தான் இருக்கும். நிறையா ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை ஆரி ஒர்க்குக்கு. என்னோடய கிளாஸ்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டாலும் இப்போ நிறையாவே பிக்கப் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஓகேவா? நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் என்கிட்ட ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல, கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் ஆரி ஒர்க் கம்ப்ளீட் டியூட்டோரியல் 2021-22ன்னு இருக்கும். அதில் போய் பாருங்கள். இப்போது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு தெரியுதா அந்த ஃபில் பண்ணது அப்படின்னு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு? ஓகே, இப்போ மெதுவாகவே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போது எப்பவும் போல் நாட் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, இது ஒரு மெத்தட். இப்போது ஒன் சைடு வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது மிடில்லேருந்து இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் செயின் எடுத்துட்டேன். இது வந்து 2வது மெத்தட். இது எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளவரோட ஃபெடல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 செயின், திருப்பி வரும்போது 3 செயின், மேலே போகும்போது 2 செயின், திருப்பி வரும்போது 3 செயின், இப்படி போட்டிங்கனாலும் இது அழகாக தான் இருக்கும். ஓகேவா? இதுவும் வந்து லாங் அண்ட் ஷார்ட் தான். இப்போது நான் மேலே போகும்போது 2 செயினில் போடுவேன், கீழே வரும்போது 3 செயினாக கொண்டு வந்து முடிப்பேன். ரெண்டும் பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 ஸ்டிச்சுக்குமே நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. மேலே போகும்போது 2 செயின். இப்போ ஒரு லோட்டஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 2 செயின், கீழே வரும்போது அதுக்கு மேலேயும் போச்சுன்னா 3 செயினாக போட்டு கீழே வரும்போது 4 செயினாக கொண்டு வரலாம். இப்போ லோட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பெடல்ஸ் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? எந்த இடத்துலனாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக தான் சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலை, ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். நீங்கள் சில வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்னு போட்டுருப்பாங்க. அது லாங் அண்ட் ஷார்ட் கிடையாது, ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். நீங்கள் வந்து கரெக்டாக என்னோடய கிளாஸை ஃபாலோ பண்ணி வந்தாலோ இல்லை என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலோ கண்டிப்பாக நீங்கள் ஆரிய திரும்ப இன்னொரு இடத்துல போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நான் அந்தளவுக்கு தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 2ஓட வியூவுமே ஒன்றா தான் இருக்கும். ஸ்டார்டிங்லலாம் நான் எல்லா வீடியோவுக்குமே நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன பண்ணால் அந்த ஸ்டிச்சை போடணுன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பண்ணாமல் இந்த ஸ்டிச்சுக்கு வந்தீங்கனாலே நிறையா அதிகமாக ஓட்ட விழும். ஏன்னா இந்த ஸ்டிச்சிலலாம் நீங்கள் நிறைய குத்துற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மெத்தடில் நான் ஃபினிஷ் பண்ணல. எந்த இடத்துல ஊசியை குத்திக்கிட்டே இருந்தேனோ அந்த இடத்துலையே குத்திகிட்டே தான் இருப்பேன். ஆனால் அந்த இடத்துல அந்தளவுக்கு ஓட்டையோ இல்லை த்ரெட்டோட இதோ தெரியாது. ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்க தான் பர்ஃபெக்டாக வரும்.
ஒரு 3 தடவை ஒரு செயின் போடுறீங்கன்னா அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக் போட்டு திரும்ப கீழே டேர்ன் பண்ணி கொண்டு வாங்க. இது வந்து நீங்கள் பழகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதனால தான் சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகேவா? இப்போ ஒரு லாங் செயின் போட்டுட்டு இருந்தாலே ஒரு குட்டி லாக் போட்டு தான் நம்ம டேர்ன் பண்ணணும் கண்டிப்பாக. நீங்களே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, நான் ஊசியை நான் எங்கே குத்தணுனோ அதே இடத்துல திரும்ப திரும்ப குத்த வேண்டியது இருக்கும். இருந்தாலும் ஓட்ட விழாது. ஏன் அது உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும். ஓகே, இப்போ ஷேப் ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. என்ன ஷேப் ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பாக சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். கொடுத்தா தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இப்போ செயினில் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகே, நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சை அந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் அது நீங்கள் ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது ஷேப் நம்பர் 1. ரவுண்டுங்கிறது ஒரு வித்தியாசமான ஷேப்பு. இந்த ரவுண்டை சுற்றி ஒரு 3 or 4 ஹார்ட் இப்போ நான் ஒர்க் பண்ணேன் இல்லையா, அது மாதிரி 3 or 4 ஹார்ட்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். அப்போவே உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் வந்துடும். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் நோட்லங்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கிளாத்லேயும் இதே மாதிரி சின்ன ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேவா? பெருசாக ஒரு ரவுண்ட் போட்டு பெருசாக ஒரு ஹார்ட் போட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் எந்த டிசைன்லனாலும் அப்ளை பண்ணலாம். பீகாக் அப்ளை பண்ணலாம், குட்டி குட்டி ஃப்ளவர்ஸு, லீஃபு, இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளவர்ஸு எல்லா இடத்துலையும் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணலாம். இது ஒரு சூப்பர் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேவா? உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.